ஸோ அப்ப ஜஸ்ட் வராது, ஆல்ரெடி வராது, சின்ஸ் வராது. ஸோ இந்த ஓகே ஆன்சர் வந்து 8 தான். சூப்பர். ஹேஸ் யூ வந்து இப்ப நம்ம வந்து கொஸ்டினை மாத்திரம்னா திருப்பி போனஸ் கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம். ஹேஸ் யூ வந்து மிடில் டென்னிஸ் அந்த 8 தூக்கிட்டு தான் அந்த இந்த மாதிரி அட்வர்பை தூக்கிட்டு தான் நம்ம வந்து ஏன்னா அட்வர்புன்னு நம்ம போடுறப்ப 8 போட்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் 8 போடுவோம். ஸோ புவனேஸ்வரி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் சொல்ல போறாப்ல, அந்த 8 ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 4. ஓகே சார். எஸ், நல்லா பண்ண. இந்த விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட் என்ன ப்ரோனவுனா மாத்தி என்ன சப்ஜெக்ட் क्वेश्चना சார், क्वेश्चना தான் சொல்லுங்க. வேணும், எனக்கு கொஸ்டின் தான் வேணும். ஓகே சார். 8 தூக்கிட்டு சொல்லிட்டேன். 8 தூக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும். சப்ஜெக்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட் என்ன ப்ரோனவுனா மாறும், அந்த ப்ரோனவுனுக்கு என்ன சப்போர்ட்டிங் வெர்ப், அந்த சப்போர்ட்டிங் வெர்புக்கு மெயின் வெர்ப் என்ன, சப்போர்ட்டிங் வெர்ப் எதை வெளியில எடுக்கணும், ஏன்னா கேள்வியா இருக்கு. எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணுவீங்க, முடிஞ்சு போச்சு. Does she win the Wimbledon tennis tournament? இன்னொரு வாட்டி. Does she win the Wimbledon tennis tournament? சூப்பர். நெக்ஸ்ட். Is she winning the Wimbledon tennis tournament? பியூட்டிஃபுல். Has she won the Wimbledon tennis tournament? வெரி நைஸ். Has she been winning the Wimbledon tennis tournament? இவ்வளவுதான் வேணுங்க, இவ்வளவுதான் வேணும். நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா இந்த விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒரு பெரிய டோர்னமெண்ட். விம்பிள்டன்ங்கிறது யூகேல லண்டன்ல நடக்கிறது. இருக்கிறதுலே டென்னிஸ் டோர்னமெண்ட்லயே ரொம்ப பாப்புலர். அதான் அருமை. எல்லாமே வந்துருச்சு நமக்கு. நம்பர் 5. Did she won the Wimbledon tennis tournament? புவனேஸ்வரி. Did she win the Wimbledon tennis tournament? Yes. Okay, sir. 6. Was she winning the Wimbledon tennis tournament? 7. Had she won the Wimbledon tennis tournament? 8. Had she been winning the Wimbledon tennis tournament? Will she win the Wimbledon tennis Super. tournament? 10. Will she be winning the Wimbledon tennis tournament? Superb. 11. Will she have won the Wimbledon tennis tournament? Very nice. Last one. Will she have been winning the Wimbledon tennis tournament? அவ்வளவுதாங்க. இது வாயில நம்ம மவுத்ல வந்து சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் சொல்லணும், வாய் விட்டு வெளியில சொல்லணும். முடிஞ்சு போச்சு. பேச்சு வர்றப்ப இதே சவுண்ட்ல தான் வரப்போகுது, இதே நினைப்புல தான் வரப்போகுது. ஸோ இப்ப புதுசா வந்திருக்க ஒரே ஒரு இது என்ன, இந்த 12ஐயும் ஒண்ணு ஒவ்வொரு சமயத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த 12 சூஸ் பண்றதுதான் முக்கியம். பிரசன்ட்ல 4, பாஸ்ட்ல 4, ஃபியூச்சர் 4. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல பேச போறோம். 4 எப்ப வரும் என்னங்கிறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி பேசுவோம், என்ன இது பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ல வந்து தெளிவா போட்டிருப்போம். இந்த மாதிரி சிக்னல் வேர்ட் வர்றப்ப இந்த டென்ஸை தான் யூஸ் பண்றோம். பாருங்க, லாஸ்ட் மந்த். அவ்வளவு லாஸ்ட் மந்த்ல வந்து அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 சிம்பிள் பாஸ்ட் தான், முடிஞ்சு போச்சு. சோ அது மாதிரி ஒண்ணு இந்த 8 இருக்கு பாருங்க. 8 வார்த்தை வந்தாலே ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 தான். பாருங்க, have they எவர்னு வந்துட்டாலே ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 தான். எப்படி பாருங்க, அந்த சிக்னல் வேணா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. சூப்பர்பா. 21 இப்ப பாத்துலாமா? 21 இப்ப டெஸ்ட் பண்ணிடலாமா? 21 ஐயப்பராஜ் சார். 21. I have seen the latest Star Wars film. I saw it last week. Yes, sir. சூப்பர். ஐ ஹாவ்னு அருமையா படிச்சாரு. ஐ ஹாவுக்கு அப்புறம் V3 தான் வரும். அப்ப V3 வந்ததுனால முடிஞ்சது. ஏஓசி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அப்புறம் லாஸ்ட் வீக்னு அழகா ஒரு சிக்னல் வேர்ட் போட்டிருக்காங்க அடுத்த சென்டென்ஸ்ல. அப்ப உங்களுக்கு வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் தான் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 அழகா பக்கத்துல வச்சிருக்காங்க பாருங்க. 21 வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 3ஐயும் ஸ்ட்ரக்சர் நம்பர் 5ஐயும் அடுத்தடுத்தாப்புல வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த சிக்னல் வேர்ட் எல்லாம் தூக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல 12, அதுல 12, 24 ஸ்டேட்மெண்ட் சர்வ சாதாரணமா பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுல மட்டும் இதுல 12, அதுல 12. இந்த லாஸ்ட் வீக் மட்டும் தூக்கிட்டு இங்க பாருங்க. I see, I have seen, I have seen, I have been seen. I saw, I was seen, I had seen, I had been seen.
I will see, I will be seeing, I have seen, I have been seeing. முடிஞ்சு போச்சு. இது பாரு, அதே 12 தான் இங்க. I saw அழகா சொன்னாரு. seen saw ஏதான் ஆன்சர் அழகா சொன்னாரு. இதுவும் அதே 12 தான் வரப்போகுது. I see, I have seen, I have seen, I have been seeing. I saw, I was seeing, I have seen, I have been seeing. I will see, I will be seeing, I have seen, I have been seeing. அவ்வளவுதான் வரும். அது அப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்டார் மூவிஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். அது பார்த்தது எப்பன்னா போன வாரம் பார்த்தேன். இதுதான் ஒரு சொல்ல வந்தது. சூப்பர். அப்ராம் மேம் 22. Sir, D is the answer. ஓகே. She's written the letter. She wrote it yesterday. அவ்வளவுதான் அவ்வளவுதான் பிரிச்சு மேய்ச்சல் அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுல 12 போடலாம், அதுலயும் 12 போடலாம். எஸ்டர்டே மட்டும் தூக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 23. கேர்ஃபுல். Sir, B answer. படிச்சு கேட்டுங்க. They have had lunch. They have eat at 12 o'clock. புவனேஸ்வரி மிஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப பிரமாதமா ஸ்டார்ட் பண்ணீங்க. லஞ்ச் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சாப்பிட்டுருக்காங்க, லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க. they dash it at 12 o'clock. எங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? Had sir. அப்படி அவ்வளவுதான் சிம்பிள் பாஸ்ல வரும். Okay, அவங்க sir. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க, லஞ்ச் சாப்பிட்டாங்க, 12 மணிக்கு சாப்பிட்டாங்க. D. அவங்க முன்னாடி வச்சது இல்ல, அதே தானே 21 இதையும் பாருங்க, ஒரே மாதிரி தானே இருக்கு. 21 22 அதே மாதிரி தானே இருக்கு. புவனேஸ்வரி புரியலையா? Okay, sir. Okay. Past tense, sir. சிம்பிள் பாஸ்ட் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். நீங்க பாஸ்ட்ல சிம்பிளா அப்படி மொட்டையே சொல்ல முடியாது. கரெக்டா சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் சொல்றீங்களா? இது சிம்பிள் பாஸ்ட் தானே? சிம்பிள் பாஸ்ட் தானே? Yes, sir. இது சிம்பிள் பாஸ்ட் தானே? அது 12 மணிக்கு சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி லஞ்ச் எடுத்திருக்காங்க, இது பாத்துட்டாங்க. 9:15 முடிச்சலான்னு பார்த்தா இன்னொரு 10 மினிட்ஸ் பண்ணிடலாம். யூஸ்வல் டைத்துக்கு இது பண்ணிக்கலாம். இது புரியுதான்னு பாருங்க. அபிராமி மேம் 23 ஓகேங்களா? Yes, sir. The answer வந்து D தான் ஆன்சர். DS in dog. Had. Lunch they had it at 12 o'clock. இந்த மாதிரி தான் முக்கியமான ஒரு இது. பேசிக்ஸ் விட்டுறக்கூடாது. All right. Ayabra sir 24. I have done my homework. I did it. Sorry. சொல்லுங்க. I have done my homework. I have done my homework. I did it. அது ரொம்ப முக்கியம். I did it after supper. அவ்வளவுதான். நான் நைட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே பண்ணிட்டேன். இப்ப வந்து அதெல்லாம் தாண்டி மறுநாள் காலையிலே வந்துருச்சு, இல்லைன்னா மிட் நைட்டுக்கு ஆயிடுச்சு. என்னோட ஹோம்ஒர்க் நான் பண்ணிட்டேன். நான் எப்ப பண்ணேன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமே உடனே உட்காந்து பண்ணிட்டேன். The answer is C. சப்பர் படிக்கிறேன். டின்னர் தான் சப்பர்னு சொல்லுவாங்க. நான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். சப்பருக்கும் டின்னருக்கும். யார் சொல்ல போறா? யார் டிஃபரன்ஸ் சொல்ல போறா? சப்பருக்கும் டின்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆல்ரெடி அதாவது ரெண்டுமே நைட் சாப்பாடு தான். ஆனா என்ன சமைச்சு சாப்பிடுறது டின்னர். ஆல்ரெடி சமைச்சு வச்சு இன்னொன்னு சொல்லலாமா? ஸ்பெஷலா சப்பர் நைட் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண டின்னர். எஸ் சார். ரெகுலரா நம்ம பண்றது சப்பர். நம்ம ரெகுலரா சப்பர் பண்ணுவோம். யாராவது விருந்தாடி வந்துட்டாக்க அதை டின்னரா மாத்திடுவோம்.
அது ஸ்பெஷலா குக் பண்ணுவோம். ஓகே 25 அபிராமி மேம். எஸ் 25. ஏ வந்து ஒண்ணு சொல்றாரு, பி இன்னொன்னு சொல்றாரு. Sir, A is the answer. ஆ, Have you tidied your room yet? Yes, I have just tidied it. that's all. இந்த 8 adverb தான், just adverb தான். ரெண்டுமே present perfect தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கேள்விக்காகவும் ஒரு பதிலுக்காகவும் அது பண்றோம். அவ்வளவுதான். சூப்பரா பண்ணாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாம் போட்டுறக்கூடாது. சூப்பர் சூப்பர். 25 வந்து ஏ. சூப்பர் ஆன்சர். இதுல வந்து டைடிடுன்னா கிளீன்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப டஃப்பான வேர்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஹேவ் யூ கிளீன்ட் யுவர் ரூம்? Clean. அப்படி எஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் டைடிட். எஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் கிளீன்ட் இட். அவ்வளவுதான். இது இது இருக்கு. இது கொஸ்டினா மாத்தலாம், ஆன்சரா மாத்தலாம், எல்லாமே இருக்கு. 26 புவனேஸ்வரி. I have never seen anyone வெரி who குட். eat more than you. ஆகா புவனேஸ்வரி. Eat. எனி ஒன்னு ஒரு ஆளுதான் சொல்றாங்க. I have never seen anyone who Seen anyone Hug. who eat. who yes Who புவனேஸ்வரி. eaten. ஓ I have Eat never. இல்ல எல்லாம் கரெக்டா தான் போச்சு. ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் பண்ணீங்க. I have never seen anyone who eat more. என்ன சொல்லுங்க. ஈட்டா ஈட்ஸா? Sir, D, sir. Yes, sir. ஏன் தடுமாறுறோம்? I have never seen anyone ஒவ்வொரு ஆளா தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு ஆளும் இது மாதிரி பார்த்ததே இல்ல. நீ சாப்பிடுற மாதிரி யாருமே நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல. சோ அப்ப யாருன்னு சொல்லி ஒன் அட் a time சொல்றாங்க. anyone who eats. I have never seen anyone who eats. DS in dog answer very good. அவங்க அபிராமி மேம் சொன்னது கரெக்டா. அந்த இடத்துல தப்பு பண்ணாம போயிடணும். சூப்பர். 27 புவனேஸ்வரி again. Bob's not here. ஆஹா. He is. அப்படி அப்படி படிச்சிட கூடாது. He நீங்க ஆன்சர் he எல்லாம் has been to work. ஆஹாஹா தப்பாயிடுச்சா? Gone to work. இல்லைங்கிறாரு பாரு. இப்ப இங்க இல்ல, வேலைக்கு போயிருக்காரு. அதனாலதான் பீனும் கானும் நம்ம டச் பண்றப்ப பார்த்து பண்ணணும். தெளிவா சொல்லிட்டாங்க. பாபுங்க இல்ல, எங்க போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. பாபுங்க இல்ல, எதனால இல்ல? அவர் வேலைக்கு போயிருக்காரு. பாபு வேலைக்கு போயிருக்காரு, அதனால அவர் இங்க இல்ல. இந்த பீன் வராதுங்கிறதுக்கு எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா? அபிராமி வந்து இது பிக்கப் பண்ணிட்டீங்களா? நீங்க 27 Yes, sir. Bob's not here. அதுலயே வந்துருது எல்லாம். அதுலயே அவர் வெளில எங்க போயிருக்காருன்னு தெரியுது. சோ பீன் வராதுங்கிறது தெளிவா சொல்றாங்க. சோ வெரி குட், வெரி குட். ஐப்ராஜ் சார் 28. My brother's been to America 4 times. Yes, sir. மை பிரதரை இந்த பார்த்தோன்னே பாக்கி எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் மை பிரதர் ஹாஸ்ன்னு படிக்கணும், இஸ்ன்னு படிக்க கூடாது. மை பிரதர் ஹாஸ். இப்ப சொல்லுங்க. Okay. My brother. ஃபார்வர்ட் திருப்பி வந்து படி. எஸ் ஃபுல்லா படிங்க. இப்ப 28 ஆன்சரோட படிங்க. Has to America 4 times. இன்னொரு வாட்டி. My brothers has been to America 4 times. 4 வாட்டி போயிருக்காரு. 4 வாட்டி போயிட்டு திருப்பி இப்ப இந்தியால இருக்காருங்கிறத தெளிவா சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா 27ல ஒர்க்குக்கு போயிருக்காரு, இங்க இல்லங்கிறத தெளிவா சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாருங்க. சூப்பர். Good to see you again. அது 29 புவனேஸ்வரி. It's good to see you again. Where have you dash? ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இட்ஸ் குட் டு see you again தெளிவா சொல்றாங்க பாருங்க. தெளிவா சொல்றாங்க. கண்ணுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க,
உங்களை பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, இட்ஸ் குட், ஒரு நல்ல விஷயம்.